ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 8 கீழ்வானம் வெல்லென்று. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னொரு கோபிகையை எழுப்புகிறாள். இவள் கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவள். இவளும் விடிந்ததற்கான அடையாளம் என்னவென்று கேட்கிறாள். ஆண்டாள் சொல்கிறாள், கீழ்வானம் வெல்லென்று. கிழக்கு திசை வானம் வெளுத்து விட்டதே, பொழுது விடிந்தது. அந்த கோபிகை சொல்றா, நீங்க எல்லாரும் கண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஆசையோட எப்ப பொழுது விடியும் என்று கிழக்கு திசையையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஒளி மிகுந்த முகப்பிரகாசம் வானத்தில் பட்டு அது வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றது. ஆண்டாள் சொல்கிறாள், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். எருமைகள் எழுந்து பனி படர்ந்த பொருட்களை மேய்ந்து கொண்டிருக்கின்றதே. பரந்தனகான், இங்க எருமைகள் எல்லாம் பரவி இருக்கே. கோபிகை சொல்றா, எருமை எல்லாம் ஒண்ணுமில்ல, உங்களோட முக பிரகாசத்தால் வானத்தில் இருந்த இருட்டு மற்ற இடத்துல பரவி இருக்கு. அந்த இருட்டை பார்த்து எருமைன்னு நினைச்சிருக்கீங்க. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, எல்லா கோபிகைகளும் வரலையே. அதனால இன்னும் பொழுது விடியலேன்னு சொல்றா. ஆண்டாள் சொல்கிறாள், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. மற்ற பிள்ளைகள் கோபிகைகள் எல்லாம் நோன்பிற்காக எழுந்து தயாராகி யமுனா நதிக்கரைக்கு போகிறார்கள். போவான் போகின்றாரை போகாமல் காத்து நோன்பிற்காக செல்லும் கோபிகைகளை தடுத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம், உன்னை அழைப்பதற்காக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம். கோதுகலமுடைய பாவாய், கண்ணனுக்கு பிரியமானவளே, எழுந்திராய், எழுந்து என்ன செய்யணும்னு அந்த கோபிகை கேக்குறா. ஆண்டாள் சொல்கிறாள், பாடி பறை கொண்டு எழுந்து கண்ணனின் குணங்களை பாடி அவனிடத்துல கைங்கரியத்தை பெறுவோம். பாடி பறை கொண்டு பகவானின் நாமங்களை பாடுவதே பயன். மாவாய் பிளந்தானை கேசி என்ற குதிரை அரக்கன் வாயை பிளந்தானை. வல்லரை மாட்டிய கம்சன் அனுப்பிய முஷ்டிகன் சானூரன் போன்ற மல்லரை அழித்த தேவாதி தேவனை, தேவர்களுக்கு கருடன் ஆதிசேஷன் போன்ற நித்திய சூரிகளுக்கும் சுவாமியான அந்த கண்ணனை சென்று நாம் சேவித்தால், நாம் எல்லோரும் சென்று அவனை வணங்கினால், ஆ ஆ என்று நம்மை பார்த்ததும் கண்ணன் ஆஹா ஆஹா என்னை தேடி இந்த கோபிகைகள் எல்லாம் வந்திருக்காங்களே, நானே சென்று அவர்களை அனுகிரகித்திருக்க வேண்டும் என்று கண்ணன் நினைப்பார். ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய், நம் நலனை விசாரித்து நமக்கு அனுகிரகிப்பார். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய், எழுந்திராய், பாடி பறை கொண்டு பாவாய் பிளந்தானை பல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.